ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துல குபேர வாசம் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. பணத்தை ஈர்த்து கொடுக்கறது. ஸோ அப்படிப்பட்ட குபேர வாசல் ஒவ்வொரு ஜாதகத்துல எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அது சொல்லுங்க. கண்டிப்பா. குபேர வாசல் 12 கட்டத்துல அந்த குபேர நுழையிற வாசல் எங்க இருக்கு? கண்டிப்பா அதை புடிச்சு இழுத்து இந்த பணத்தை வாங்கி ஜெயிக்கிறோம். கண்டிப்பா அதுதான் நம்ம மக்களுடைய கான்செப்ட். எனக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே பொருளாதாரம்ங்கிறது மிக 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 முக்கியம். பொருளாதாரம் இல்லாம வாழ முடியாது. அதான உண்மை. கண்டிப்பா. சிலருக்கு நிறைய கிடைக்கும், சிலருக்கு ஆவரேஜா இருக்கும், சிலருக்கு கம்மியா இருக்கும், சிலருக்கு ஒண்ணு இருக்காது, சிலருக்கு அளவுக்கு மீறி இருக்கும். இதுதான் எல்லாத்துக்கும் நடக்கும். அவங்க பூர்வ புண்ணியம் கர்ம வினையின்படி இப்படிதான் பணம் கிடைக்கும். குபேரன் நம்ம குபேர வாசல் எங்க சார் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா சிம்பிள் கான்செப்ட். பெருசா போட்டுட்டு கால்குலேஷன் எல்லாம் பண்ணி எண்ணி அப்படி கால விரல எல்லாம் எண்ணி அதெல்லாம் எதுவும் இல்லை. சிம்பிள் கான்செப்ட். உங்க லக்னம், உங்க ஜாதகத்துல உங்க லக்னம் எங்க இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க லக்னம் எனக்கு தெரியும். சோசியல் சிலரே கேட்கறாங்க கிடையாது, நம்மளது 8 கூடவன் 6ல் இருக்காரு, இதுக்கு என்ன பலன் கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு அவங்கவுங்களே இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஜோசியம் அவேர்னஸ் நல்லபடியா வந்துருச்சு, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் குபேர வாசல் எங்க இருக்குன்னா அவர்களுடைய லக்னம் எங்க இருக்குன்னு பாருங்க. உங்க லக்னம், உங்க லக்னத்திற்கு 11ஆம் இடம் தான் குபேர வாசல். 11ஆம் இடம் தான் குபேர வாசல். 11ஆம் இடம் தான் அளவு கடந்த லாபம், அளவுக்கு அதிகமான குபேர சம்பத்து, அளவுக்கு அதிகமான லாபத்தை கொடுப்பவர். அதனாலதான் சனீஸ்வரனை குபேரன்னு சொல்றோம். எப்படி? சனீஸ்வரனா நீங்க எழுதி வச்சுக்கங்க. யாருக்காவது 2ல் சனி இருக்குன்னு வைங்க, 2ஆம் இடத்தை சனி பார்க்குதுன்னு வைங்க, இவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் 40-45க்கு மேல வருமானத்தில் ஒரு நிம்மதியை அடைகிறார்கள். இது பொது கான்செப்ட். சிலருக்கு ராகு கூட சேர்ந்திருக்கலாம், சிலருக்கு கேது கூட சேர்ந்திருக்கலாம், அதுக்குள்ள நான் வரல. இது பொதுவா சொல்றேன். 2ஆம் இடத்தை சனி பார்த்தாலும், 2ஆம் அதிபதியுடன் சனி சேர்ந்தாலும், 2ஆம் இடத்திலே சனி இருந்தாலும், 11ஆம் இடத்திலே சனி இருந்தாலும் இவர்களுக்கு 40 வயசுக்கு மேல் வெற்றி. காசு கொடுக்காம போகாது. அப்ப குபேரனே சனீஸ்வரன் தான் நான் சொல்லுவேன். என்ன சார் சனீஸ்வரனை கெட்டவருங்கிறோம்? அதனாலதாங்க திருக்கொள்ளிக்காடு போங்க போங்க போங்கன்னு வீடியோ போட்டேன். ஏன்னா அங்க அவர் குபேரனாவே இருக்காரு. ஏன்னா சனீஸ்வரனையே நம்ம குபேரனை எடுத்துக்கிறோம். 11ஆம் காலச்சக்கரத்துக்கு 11 கூடையவன். இது பொது கான்செப்ட். உங்க லக்னத்துக்கு 11 கூடையவர் யாருன்னு பாத்துருவோம். இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்காக நான் சொல்லிட்டு வரேன். என்ன தெரிஞ்ச எழுதி வச்சுக்கோங்க எல்லாரும். உங்க லக்னத்துக்கு 11 மேச லக்னத்துக்கு சனீஸ்வரன் குபேரன், ரிஷப லக்னத்துக்கு குரு பகவான் குபேரன், மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் குபேரன், கடக லக்னத்துக்கு சுக்கரன் குபேரன், சிம்ம லக்னத்துக்கு புதன் குபேரன், கன்னி லக்னத்துக்கு சந்திரன் குபேரன், துலாம் லக்னத்துக்கு சூரியன் குபேரன், விருச்சிக லக்னத்துக்கு புதன் குபேரன், தனுசு லக்னத்துக்கு சுக்கரன் குபேரன், மகர லக்னத்துக்கு செவ்வாய் குபேரன், கும்ப லக்னத்திற்கு குரு குபேரன், மீன லக்னத்துக்கு சனீஸ்வரன் குபேரன். இந்த கிரகம். சரி, இவங்களைத்தான் போய் நம்ம கும்பிடணுமா? அப்படி அல்ல. இவர்களுடைய அதிதேவதைன்னு ஒண்ணு இருக்கும். அதிதேவதைன்னு ஒண்ணு இருக்கும். சூரியன்னா சிவன், சந்திரன்னா அம்பாள் பார்வதி, செவ்வாய்னா ஆஞ்சநேயர், சில இடத்துல முருகர், சில இடத்துல பகவதி, சில இடத்துல பைரவர், புதன்னா நாராயணன், பாம்பு மேல் படுத்திருக்கும் பெருமாள், சக்கரத்தாழ்வார், ராமர், இப்படி சில இடத்துல மாறும். அதே போல உங்களுக்கு குருனா தட்சிணாமூர்த்தி, சில இடத்துல நவகிரக குரு, சில இடத்துல குருமார்கள், சில இடத்துல சித்தர்கள் ஜீவசமாதிகள், சில இடத்துல ஞானிகள், இப்படி மாறுவாங்க. அதே போல சுக்கிரன் மகாலட்சுமி, அலங்காரமான பெண் தெய்வங்கள். அடுத்தது சனி காவல் தெய்வம், கருப்ப முனி, சுடலமாட சாமி, இதெல்லாமே உங்களுக்கு குபேர சம்பத்தை கொடுத்துரும். உங்க 11ஆம் இடத்து அதிபதி யாரோ, நான் சொன்ன எழுதி வச்சுக்கங்க எல்லாமே. இதுக்கான தெய்வத்தை போய் அந்த கிழமையில கும்பிடுங்க. எப்படி சார் கும்பிடணும்? வெரி சிம்பிள் கான்செப்ட். 2 நெய் விளக்கு, தாமரை தண்டு திரி, ஒரு 4 நார்மல் திரி, தாமரை தண்டு திரி, 2ஐயும் திரிச்சு நீங்க விளக்கு போடணும். இல்லைன்னா தாமரை தண்டுல மட்டும் போட பெருசா எரியாது. 2ஐயும் திரிச்சுக்கிட்டு நெய்ல நீங்க ஒரு விளக்கு போடலாம். போடும்போது அது குபேர சம்பத்தா மாறுது. வர வேண்டிய பணம் வர்றது நீங்க அதுக்காக விளக்கு போட்டா மட்டும் காசு வந்துடாது. நம்ம விளக்கு போடும்போது என்ன நடக்கும்? நம்மளுடைய புத்தி வேலை செய்யும், மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகும், உழைக்க தோணும், வேலை செய்ய தோணும், காசை ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். இதுதான் கான்செப்ட். விளக்கு போட்டேன் உடனே தீபம் போட்டா காசு வந்துருமா? அப்ப நான் தீபம் போடுறேன் இங்க காசு வருமானா? அப்படியெல்லாம் வராது. நீங்க தீபம் போடுறதை தாண்டி பெருசா உழைக்கணும்.
தீபம் போடுறதுக்கு நேரம் இருக்கும், உழைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. எனக்கு வாய்ப்பே இல்லையே, நான் எப்படி உழைப்பேன்? இந்த தீபம் போட்டு இந்த வழிபாடுகள் உங்க அதிதேவதையை கும்பிடும்போது வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அப்ப நீங்க உழைக்கிறதுக்கு போகணும். உழைச்சிங்கன்னா காசு கொடுக்கும். குபேரன்னா நான் குபேர மாதிரி கோடீஸ்வரன் ஆயிடுவேன், அதெல்லாம் கிடையாது. உங்க தகுதி, நீங்க யாரு, உங்களுக்கு எவ்வளவு காசு, அது கொடுக்கும். இப்ப ஒருத்தர் தள்ளு வண்டியில ஒரு சுண்டல் வித்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு டெய்லி ஒரு 1000 ரூபாய் 900 ரூபாய் கிடைச்சா நல்லது, அது கொடுத்துரும், நிறைவா கொடுத்துரும். ஒருத்தர் சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காரு, அவருக்கு டெய்லி ஒரு 40-50,000 ரூபாய் லாபம், இல்ல ஒரு 20,000 ரூபாய் லாபம், அதை கொடுத்துரும் தினசரியா. இப்ப திருபாய் அம்பானி, மதிப்புக்குரிய அம்பானி அவர்கள் இருக்காங்க, நம்ம இந்திய திருநாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பெருமைன்னு வச்சுக்குவோம். அவர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவருக்கு டெய்லி 10 கோடி 100 கோடி வருதுன்னா அது குபேர சம்பத்து. இப்படி குபேர சம்பத்து நம்ம வாழ்க்கையில மிங்கிலாகி தான் இருக்கு, நம்ம தான் தேடுறது இல்லை. அந்த அதிதேவதைகளை வழிபாடு செய்யும் போது நல்ல குபேர சம்பத்து கிடைக்கும். அந்த 11ஆம் இடம் தான் குபேரத்தினுடைய வாசல், குபேரனுடைய வாசல். அந்த 11ஆம் அதிபதியே கான்செப்ட். பொதுவா எனக்கு ஜாதகமே இல்லைன்னு சொல்லுவாங்க, அதுக்குத்தான் திருக்குள்ளிக்காடு ஓடிடுங்கன்னு சொல்றேன். போய் சனிக்கிழமை அன்னைக்கு அவருக்கு நல்ல, நான் இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி போயிருந்தேன், பயங்கர கூட்டம்யா, சரியான கூட்டம். நிறைய பேர்த்து ஏத்தி அனுப்பிச்சு விட்டீங்க. ஆமாங்க, நிறைய பேர் நிறைய சொல்லியிருந்தாங்க, நல்லா இருக்கிறாங்க எல்லாரும். அந்த கோயில்ல பார்த்துட்டு ஒரு 1000 பேராவது என்கிட்ட பேசியிருப்பாங்க, சுத்தியும் நின்றுட்டாங்கய்யா. அப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்பதாங்கய்யா நல்லா இருக்கிறோம், நிறைய விஷயங்கள் மாறி இருக்குயா லைஃப்ல, அது போதும் சார் இந்த பிறவி வாழ்ந்ததுக்கு, வேற ஒன்றும் வேணாம். ஜாதகம் என்கிட்ட பார்க்குறாங்க, பார்க்கல, நம்ம சொல்லி போய் நல்லா இருக்காங்கல்ல, அது நல்லா இருக்கு. குலதெய்வ கோயிலுக்கு விளக்கு போடுறாங்கல்ல, அந்த தேங்காய் தீபம் 9 மூடி, எத்தனை ரிசல்ட், எத்தனை பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, சொல்லி இருக்கிறாங்க, நான் நல்லா இருக்கேன், எவ்வளவோ பிரச்சனை பூரா தீர்த்துருக்கீங்கய்யா. இதுதான் எனக்கு வேணும். காசு வேணும், எல்லாரும் சம்பாதிக்கலாம். மக்கள் செல்வாக்கு, அவங்க கொடுக்குற ரிசல்ட், அவங்களோட பிளஸ்ஸிங்ஸை சம்பாதிக்கவே முடியாது. அதை நம்ம சம்பாதிச்சிருக்கணும்னு எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அதனால எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எப்பவுமே நல்லா இருக்கட்டும்னு சொல்லி வாழ்த்தி, குபேர சம்பத்துங்கிறது இதுதான். அது போக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. தனம், வர வேண்டிய திடீர் அதிர்ஷ்ட பணம், இதெல்லாம் நிறைய இருக்கு. உங்க 11ஆம் அதிபதியை பிடிச்சிக்கங்க. சிலர் கேட்பாங்க, சார் எனக்கு 11ஆம் இடமே பாதகமா இருக்கு சார், நான் என்ன சார் பண்றது? ஒண்ணுமே இல்லை, அதனாலதான் அந்த அதிதேவதையை கும்பிடுங்கன்னு சொல்றேன். நீங்க அவரை போய் கும்பிட்டதான் பிரச்சனை. 11ஆம் இடம் சூரியன் பாதகம்னா நீங்க சூரியனார் கோயிலுக்கு போனீங்கன்னா தான் பிரச்சனை. அவரோட அதிதேவதை சேர்த்து கும்பிட்டே வாங்க, சிவனையும் கும்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த பாதகம் பெருசா வேலை செய்யாது. இன்னொன்னு சார், 40 வயசுக்கு மேல பாதகத்தை தூக்கி ஓரமா வச்சிடலாம் சார். 40-45 போது பாதகம் பட்டு போயிரு சார். ஏன்னா இவர் பட்டு எல்லாமே திருந்தி இருப்பார், ஐயோ அப்படின்னு ஆயிரும். அப்ப அந்த பாதகம் இங்க தள்ளி நிற்கும். இதுதான் சார் சூட்சமம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் மணி சார். வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம். நன்றி சார்.